ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டீமன்ற மானுவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இன்னும் யாரும் பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த மாதிரி புது புது அனிமி மானுவாலாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனால ஓவர் அவசரமா ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா ஹீரோவும் அந்த டூபு பையனும் சண்டை போட வேண்டிய நாள் வந்திருக்கும். ஹீரோவும் வாங்கடா புள்ளிங்களா, இன்னைக்கு அவனை போய் அடிச்சு சூற விடலாம், நம்ம கிட்ட இருந்து திரும்ப போன காசெல்லாம் திரும்ப வாங்கிட்டு வரலான்ட்டு ஹீரோ கிளம்பி இருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல எவனோ ஒருத்தன் இன்னைக்கு ஹீரோ ஃபேமிலிக்கும் அந்த மர்ச்சன்ட் குரூப்புக்கும் சண்டை நடக்க போகுது, எவன் பெட் கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ வந்து கட்டுங்கடா. இவன் அப்படி சொல்லும் போது எவனோ ஒருத்தன் வந்து சரி இதுல எவ்வளவு போட்டா எங்களுக்கு எவ்வளவு வரும். இவன் அப்படி கேட்ட உடனே அந்த பெட்டு வாங்கி நின்றவனோ நீ ₹1 குத்தனா உனக்கு 4 மடங்கு அது திரும்பி வரும். இவன் அப்படி சொன்ன உடனே அந்த பெட் கட்ட வந்தவனோ பரவாயில்ல இது ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான். இவன் அப்படி யார் மேல பெட் கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பெட்டு வாங்குறவனோ நீங்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா இருந்தா ஒரு மார்ஷல் கிளான் மேல பெட் கட்டாம ஒரு மர்ச்சன்ட் குரூப் மேல பெட் கட்டினீங்க அது அந்த மார்ஷல் கிளானுக்கு தான் அசிங்கம். அதனால ஹீரோட கிளானு மேல பெட் கட்டுங்க அப்படின்ற மாதிரி குழப்பி விட்டுனுங்கிறான். ஏன்னா ஹீரோ தோத்துருவான் அப்படின்ற மாதிரி இவங்களோட கணக்கு. இதை கேட்டு அந்த பெட் கட்ட வந்தவனும் சரி ஓகே நான் ஹீரோட கிளான் மேல ஒரு 2 சில்வர் பெட் கட்டுறேன் அப்படின்றான். இந்த இடத்துல இப்படி போயிட்டு இருக்கும் போதே எவனோ ஒருத்தன் அதோ படுறா ஃபிளேமோவா கிளானோட யங் மாஸ்டர் வந்துட்டு இருக்காரா. இவன் இப்படி சொல்லும் போது அப்படியே ஹீரோ காட்டினா கதுலாம் திறந்துன்னு சும்மா புழுதி பாருங்க. ஹீரோ என்ட்ரி தான் சும்மா மாசா வரான். தலைவன போஸ் எல்லாம் சும்மா கெத்தா குத்துன்னு வருவான்னு பார்த்தா லாலிபாப் சாப்பிட்டுன்னு வரான். அதை பார்த்த உடனே அந்த பெட் கட்டினால அவனும் தம்பி நான் கொடுத்த அந்த 2 சில்வர் நீ அங்க திரும்ப வாங்கிக்கிறேன், நான் வேற எதுவும் மேல பெட் கட்டிறேன் காசை குத்துரு அப்படின்ட்டு இவனுங்களுக்கு ஹீரோ பார்த்த உடனே ஹீரோ மேல இந்த நம்பிக்கையே போயிடுது. இந்த இடத்துல இப்படி போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் யோ கேள்ட்டு நான் தான் சொன்னேன்ல லேட் ஆகாதுன்னு, இருந்தாலும் எங்க மாஸ்டர் இந்த மாதிரி சண்டை போறதுக்கு முன்னாடி சாப்பிடுறது நல்லது இல்ல. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த மர்ச்சன்ட் குரூப்போட மாஸ்டர் அதான் அந்த டூபோ பையன் அவங்க அம்மாவும் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி பாருங்க தம்பி நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு வகையில தூரத்து சொந்தம் தான், சோ அதனால அந்த கருணையில உன் மேல கேக்குறேன் நீ கண்டிப்பா இந்த விஷயத்த டூவல் போட்டு தான் முடிக்கணும்னு நினைக்கிறியா. இவன் இந்த விஷயத்த எப்படி ப்ரொஜெக்ட் பண்றானா ஹீரோவோட ஃபேமிலி தான் வந்து டூவலுக்கு கேட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றா. இவன் இப்படி சொன்ன உடனே சுத்தி இருந்த எல்லாருமே அப்ப ஃபிளேம் வாக்லாம் தான் முத இந்த ரெக்வஸ்ட் வச்சானுங்களா, அவனுங்க ஏற்கனவே டேலண்ட்ல லாக்கிங்கா இருக்கானுங்க, அப்படி இருக்கும்போது என்ன தைரியத்துல இதை வச்சிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த யங் மாஸ்டருக்கு மண்டை கலங்கிச்சுன்னு நினைக்கிறேன், அப்ப வந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு இவனுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இப்படி பேசுறத பார்த்துட்டு ஹீரோவும் அந்த பொம்பளை என்ன பண்ண ட்ரை பண்றா அப்படின்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சவனும் நான் செந்தில் ஃபேண்ட்ரி வரவும் பொருளத்தை அவனே போடுறவன், எனக்கே ஆப் வைக்கலான்னு பாக்குறியா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்னமா பண்றது எங்க ஃபிளேம் வாக்லான் அது இப்ப அழியிற நிலைமையில இருக்கு, அதனால எங்க சீக்ரெட் மேனுவல எப்படியாச்சும் நீ எடுத்தே ஆகணும்னு சொல்லி போராடிட்டு இருக்க, நாங்க முடியாதுன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, சோ சண்டை போடுறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லையே. இதை கேட்ட உடனே சுத்தி இருந்த எல்லாருமே இது இந்த மர்ச்சன்ட் குரூப் அந்த கிளான்ல இருக்க சீக்ரெட் மேனுவல எடுக்க ட்ரை பண்றாங்களா, ஆனா இவங்க ஒரு நல்ல ஃபேமிலியாச்சே, இவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்களே, இதை யங் மாஸ்டரே சொல்றாருன்னா அப்ப இது உண்மையாதான் இருக்கும் போல, இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சுத்தி இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடறானுங்க. இதை கேட்ட அவளுக்கு ஷாக்கு, நான் அவனை கோத்து விட்டு போலான்னு பார்த்தா இவன் நம்மளே திருப்பி விட்டான், இவன் உண்மையாலே சொன்ன மாதிரி நம்ம பொருள் எடுத்து நம்மளே போட்டான் அப்படின்ட்டு இவ்வளவு காண்டாயிட்டு பாக்குறேன்டா நீ எவ்வளவு நேரம் தான் இந்த கம்போசரை மெயின்டைன் பண்றேன்னு. இவன் இப்படி சொல்லும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இப்ப அந்த சண்டை நடக்கிற இடத்த தான் காட்டுறானுங்க. காட்டும் போதே நடுவுல அந்த அம்பையர் மாதிரி அவனோ ஒருத்தன் நின்னுட்டு எல்லாருமே நான் சொல்றத கேளுங்க, இன்னைக்கு நடக்க போற டூவல விட்னஸ் பண்றதுக்கு காங்டாங் செட்டை சேர்ந்த ஹாங் இங்காங் வந்திருக்காரு. இவன் தான் கைஸ் அவன், அதான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல, இவன் தான் அந்த டூபோ பையனோட மாஸ்டர். அடுத்தது இன்னைக்கு யாரு 2 பேருக்குள்ள சண்டை நடக்க போகுதுன்னா சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்போட சக்சஸர் சியோன் டூபோ அண்ட் ஃபிளேம்வா கிளானோட யங் மாஸ்டர் ஹுவா மியூஜின், இவங்க 2 பேருக்குள்ள தான் இன்னைக்கு சண்டை நடக்க போகுது. அண்ட் அதுவும் இல்லாம காங்டாங் செட் பேரு கீழே இந்த சண்டை ஃபேர் அண்ட் ஸ்கொயரா நடக்கும். இந்த அம்பையர் இப்படி சொல்லும் போது சுத்தி இருக்க எல்லாருமே ஒரே குஜால்ல கத்த ஆரம்பிக்கிறானுங்க அப்படின்ட்டு. இங்க இப்படி போயிட்டு இருக்கும் போதே அந்த டூபோ பையனும் ஹீரோவை பார்த்தா நான் அனுப்பின கூட்ஸ் எல்லாம் உனக்கு ஏற்கனவே வந்து சேர்ந்துருச்சு போல. இதை கேட்டு ஹீரோ என்னது கூட்ஸா, ஆமாடா நீ போட்டுட்டு இருக்கிய அந்த அவுட்ஃபிட் அதான் உங்க ஃபிளேம் வாக்லானோட மார்ஷல் யூனிஃபார்ம், அது நான் என் கையாலே பிக் பண்ணி உனக்கு சென்ட் பண்ணது. இதை கேட்ட ஹீரோவும் ஓஹோ அப்படியா, அப்படின்னா ஒன்ஸ் இந்த டூவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்க எல்லா கூட்ஸுமே அதாவது எங்களுக்கு வர வேண்டிய மீதி இருக்க எல்லா கூட்ஸுமே நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சண்டை போறதுக்கு அவன் ஸ்வாட் எடுக்கிறான். அதை பார்த்த உடனே
சுத்தி இந்த எல்லாருமே சரியான ஷாக்கு. என்னடா இந்த ஃப்ளேம் வாக்லான சேர்ந்தவனுங்க ஸ்வாட யூஸ் பண்றானுங்க, அண்ட் அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய மேசிவான ஸ்வாட வச்சு உண்மையிலே இந்த ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த ஃப்ளேம் எம்பரர் அவரோட மார்ஷல் ஆர்ட்ஸே பெஸ்ட் எதுனா பேரன்ஸ்ல சண்டை போடுறதுதான், அதுலதான் அவர் பவர்ஃபுல்லா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி ஸ்வாட வச்சு சண்டை போடுவான்? இவனுங்களும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த சண்டை எப்படிதான் நடக்க போகுது அப்படின்ட்டு பயங்கர ஆர்வமா பாத்துட்டு இருக்கானுங்க. இங்க இப்படி போயிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணா அந்த எல்டர் டூவை தான் காட்டுறாங்க. அவரும் ஹீரோவோட சர்வன்ட்ட பார்த்து, டேய் நம்ம யங் மாஸ்டர் உங்ககிட்ட அன்யூசுவலான விஷயம் எதனா சொன்னாரா? இதை கேட்ட அவனும், வெல் இன்னைக்கு காலையில இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன். அதுக்கு அந்த ஆளு என்ன போட்டு பொழந்து எடுத்துட்டான். அதான் கைஸ் போன சாப்டர்ல காட்டி இருப்பாங்கல்ல, ஹீரோவும் இவன் மண்டைய வீங்க வச்சிருப்பானே, இதுதான் காரணம் போல ஹீரோவே இங்க இருந்து ஓடி போயிடுறா அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். அதான் ஹீரோ மண்டைய போட்டு வீங்க வச்சுட்டு இருக்கான். இதை கேட்டு அவருக்கு லைட்டா ஷாக்கு. எது அவனை இங்க இருந்து ஓடி போயிட சொன்னியா? நான் சும்மா அதை ஜோக்குக்கு தான் சொன்னேன், ஏன்னா கண்டிப்பா யங் மாஸ்டர் இந்த விஷயத்துல ஜெயிச்சிருவாரு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு திடீர்னு இருந்தாலும் அவர் இங்க இருந்து ஓடி போயிட்டா நல்லா தான் இருக்கும். இல்ல அவர் ஒருவேளை இன்னைக்கு சண்டை போட்டா டிஃப்ரெண்டா இருக்குமோ, ஏன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஆளா மாட்டாரு, ஒருவேளை ஓடி போயிட்டா நல்லா இருக்குமோ, ஒருவேளை சண்டை போட்டா நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு இவன் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றத பார்த்துட்டு அந்த எல்டரும் யங் மாஸ்டரோட மேட்னஸ் இவனுக்கும் ஒட்டிக்கிச்சு போலியே. இந்த இடத்துல இப்படி போயிட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணா அந்த அம்பையரும், நீங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்கு ரெடினா இந்த சண்டையை இப்பயே ஆரம்பிக்கலாம். இவன் அப்படி சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயே ஹீரோவும் நான் இதுக்காக தான்டா காத்து நின்றா அப்படின்ற மாதிரி அந்த டூபோ பையனை அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். வந்தவனும் அவன் தலையை வெட்டிடலான்னு ஒரு ஸ்லாஷ் பண்றான். ஆனா அவன் அதுல இருந்து குனிஞ்சு தப்பிச்சு ஹீரோவை ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ அவன் ஸ்வாட அசால்ட்டாவே டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு சுத்தி இருந்த எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. ஹீரோ என்னடா இவ்வளவு வேகத்துல சண்டை போடுறான் அப்படின்ட்டு. இவனுங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருமே இந்த ஹீரோ பையன் மேட்னஸால அஃபெக்ட் ஆயிருந்தான் தானே சொன்னானுங்க. ஆனா அதுவும் இல்லாம இவனுக்கு எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படா இவன் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தானா? இவனுங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு காண்டான அந்த டூபோ பையனோ, நீ என்னதான் இவ்வளவு ஸ்கில்டா இருந்தாலும் உன்னோட ஸ்கில் எல்லாம் ஏன் முன்னாடி அது ஒரு நாய்க்குட்டி அளவுதான், உன்னை இந்த இடத்துல போட்டு புழக போறேன் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணா ஹீரோ அதை ஈஸியாவே தட்டி விட்டுறான். விட்ட மாட்டேன்டா உன்ன அப்படின்ட்டு போட்டு இவனும் மானாவரியா ஸ்லாஷ் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோ அது எல்லாத்தையுமே டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கான் ஈஸியாவே அவன் ஸ்வாட வச்சு. இவனும் நீ என்னதான் டிஃப்ளெக்ட் பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன்டான்ட்டு இவன் போட்டு மானாவரியா வெட்டுறான் ஹீரோவை. இதுல லைட்டா ஹீரோ மூஞ்சில ஒரு கோடு வந்துது. கோடு வந்தாலும் ஹீரோ அவனுக்கு ஈக்குவலா நின்னுதான் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா என்னதான் ஈக்குவலா இருந்தாலும் இந்த பேனல பார்க்கும்போது தெரியும் அந்த டூபோ பையன் ஹீரோவை ஓவர் பவர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ லைட்டா அதுல ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் தெரியுது. இவன் இப்படி ஓவர் பவர் பண்றான்னு தெரிஞ்ச உடனே இவனோட ஃபேமிலி இருந்த எல்லாருமே அப்படியே எங்களோட டூபோ மாஸ்டர் தான்டா கெத்து அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இப்படி சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடியும், இது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு, அந்த ஹூஆ மியூஜன் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பான்னு நான் யோசிச்சே பார்க்கல. ஆனா என்னோட பையனோட ஸ்கில் முன்னாடி கம்பேர் பண்ணும் போது இவனோட ஸ்கில் எல்லாம் அது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. என்னோட பையன் தான் மாசு அப்படின்ற மாதிரி இவன் நின்னுட்டு இருக்கா. இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவன் கழுத்தை சேர்த்து ஒரு வெட்டு வெட்டலான்னு பார்த்தா அவன் லைட்டா தலையை சாச்சு அதுல இருந்து தப்பிச்சிடறான். இவன் அப்படி தப்பிச்சதை பார்த்துட்டு ஹீரோவும் அவனை அங்கேயே நில்றா உன்னை போறன்ட்டு ஒரு அடி வந்தா இவனும் அசால்ட்டாவே அதுல இருந்து ஒரு ஜம்ப போட்டு தப்பிச்சிடறான். ஹீரோவும் இவன் இப்படி தப்பிச்சிட்டானே அப்படின்ட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நின்னுட்டு இருக்கும் போதே நான் உனக்கு டைம் தர மாட்டேன்டான்ட்டு அவன் தரையை சேர்த்து ஒரு அட்டாக் பண்ணா ஹீரோ அதை முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க இருந்து எகிரிடுறான். இவன் என்னதான் எகிரி அதுல இருந்து தப்பிச்சாலும் இவன் அட்டாக் பண்ணதுல வந்த பிரஷர்ல ஹீரோவாலே அந்த இடத்துல நிக்க முடியல. ஹீரோவை தரையெல்லாம் தேய்ச்சிட்டு பின்னாடி போறான். ஹீரோ இதை டாஜ் பண்ணி நின்னுட்டு இருக்கும் போது அந்த டூபோ பையனும் ஹீரோவை பார்த்து, டே ஹூஆ மியூஜன் இந்த தடவை நான் உன்னை கண்டிப்பா விடவே மாட்டேன்டா, அதுக்குன்னா உன்னை ஈஸியா சாவடிச்சிட மாட்டேன், உன்னோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு உன்னை தூள் தூளா ஆக்குவேன், சொல்ல போனா நான் அதுல தான்டா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணலான்ட்டு இவனும் கீழெல்லாம் கேதர் பண்ணி வெறித்தனமா வந்தா ஹீரோ அசால்ட்டாவே அந்த கத்தியை டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். அவனும் அதுல வெறியாயி நான் உனக்கு டைமே தர மாட்டேன்டான்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணா ஹீரோ இந்த தடவை இவன் கழுத்தை சாட்சி தப்பிச்சிடறான். அதுல இருந்து சண்டை இப்படி போயிட்டு இருக்கும் போதே அந்த எல்டர் டூவும், நான் என்ன நினைச்சேன்னா யங் மாஸ்டர் போன உடனே தோத்துருவாருன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சிருக்காரு. இவர் இதை சொல்லும் போது ஹீரோவோட சர்வன்ட்டும், எனக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியல, ஆனா நம்மளோட யங் மாஸ்டர் அவர் இன்னுமே அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை ரிவீல் பண்ணாம தான் இருக்காரு. இவர் இப்படி சொன்ன உடனே அவருக்கு ஷாக்கு, என்னடா சொல்ற, யோ தலை உனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்க ஆளு தனியா ட்ரைனிங் எத்தனை இருக்கும்போது நான் ஒளிஞ்சு நின்று அவரை பார்த்துட்டு இருந்தேன், என்னோட தலைவன் இன்னுமே அவனோட எனார்மஸான பவரை ரிவீல் பண்ணாம தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் அப்படி சொல்லும் போதே ஹீரோவை காட்டினா ஹீரோவும் அந்த டூபோ பையனை பார்த்துட்டு, இந்த சண்டையிலே தெரியுது இப்ப இருக்க என்னோட ஸ்கில்லும் இவனோட ஸ்கில்லும் அது ஈக்குவலா தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் எனக்கு பத்தலன்னு நினைக்கிறேன். கைஸ் இதை லைட்டா யோசிச்சு பாருங்களேன், அவன் டூபோ பையன் இத்தனை வருஷமா ட்ரைனிங் எடுத்துனுக்கிறான், ஹீரோ வெறும் 2 மாசம் தான், இந்த 2 மாசத்துல இவனுக்கு ஈக்குவலா வந்துட்டான் ஹீரோ, ஆனா இதுவே பத்தல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இவன். ஆனா எனக்கு இந்த விஷயம் எல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, ஏன்னா என்னோட பாஸ்ட்ல என்னோட எனிமி எவ்வளவுதான் பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் கடைசியில அவனுங்க என் கையால தான் செத்து போனானுங்க. அதே மாதிரிதான் இந்த டூபோ இவனும் இன்னைக்கு என் கையால தான் சாவ போறான், அதுவும் என் பாஸ்ட்ல எல்லாருமே என் கையில எப்படி கொடூரமா செத்தானுங்களோ அதே மாதிரி இவனை இன்னைக்கு உயிரோட விட்டு வைக்கிறதா எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல அப்படின்ட்டு ஹீரோவும் இவன் கூட சும்மா வெறித்தனமா
சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த டூபு பையனும் சும்மா இல்ல, அவனும் ஹீரோக்கு ஈக்குவல் கொடுத்துதான் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல இப்படி சண்டை சும்மா வெறித்தனமா போயிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தர் ஒரு பாழஞ்ச கொட்டா இருக்கும், அங்க இருந்து ஈஸ்ட் சைட்ல ஒரு 5 கிலோமீட்டர் போனோம். இப்படி போகும்போதே நம்மளோட சைட்ல நம்ம பூவா த்ரோன் ட்ரீயை பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் திரும்பி போனோம். அப்படியே நம்ம போயிட்டு இருந்தா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் ஜோ அவர் தான் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த எல்டர் டூ சொன்ன இடம் அது இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ நம்ம கடைசியா வந்துட்டோம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா அந்த 2 குழந்தைங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தது, அதனால அவங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வர்றது ஈஸியாவே இருந்தது. அப்படின்னு ஹீரோவோட தம்பியும் தங்கச்சியும் தான் அந்த கேரேஜ்ல இவர் போட்டு இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இவர் இதெல்லாம் சொல்லும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல என்ன நடந்தது, இவர் இங்க வரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த தான் காட்டுறானுங்க. அந்த எல்டர் ஜோவும் யோ தல டூ நீ உண்மையிலேயே வரலையா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், அவரு இன்னுமே இந்த பிளட் லைனை சேர்ந்த ஒருத்தர் தான். சோ அதனால அவரோட பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு அங்க ஒருத்தர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஹீரோ செத்துருவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவனுங்க முடிவே பண்ணிட்டானுங்க. சோ அதனால நான் நம்மளோட யங் மாஸ்டரோட கடைசியான இந்த ஜேர்னியை என் கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான், ஹீரோக்கு இந்த தடவை பாட கட்டுருவாங்க, ஹீரோ இன்னைக்கு செத்துருவான் அப்படின்ட்டு இவனுக்கு ஃபுல்லா முடிவே பண்ணிட்டானுங்க. சுத்தமா நம்பிக்கையே இல்லை இவனுக்கு ஹீரோ மேல. இதை கேட்ட அந்த எல்டர் ஜோவும் சரி அப்படின்னா நான் முன்னாடி போறேன், நம்ம அந்த ப்ராமிஸ்டு லொகேஷன்ல மீட் பண்ணலாம். இவரும் அதை சொல்லிட்டு வானத்தை பார்த்து நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் இது உண்மையாலேயே நல்ல விஷயமானு எனக்கு தெரியல. இவர் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுபடியும் இந்த ஃபைட்ல தான் கண்டினியூ பண்றானுங்க. ஹீரோவும் அந்த டூபோ பையனும் ஈக்குவலா நின்று சும்மா சம வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இப்படி சண்டை போடும் போதே ஹீரோவும் இந்த டூபோ இவன் வயசுக்கு இவன் உண்மையிலே நல்லாவே சண்டை போடுறான். ஆனா கடைசியில இவன் இன்னுமே கிரீன் ஹார்ன்ன்ற லெவல்ல மட்டும்தான் இருக்கான். இது ஏதோ இந்த ஸ்கில் லெவலு இல்ல அந்த மார்ஷல் ஆர்ட் லெவல் அந்த மாதிரி இருக்கும் போல. இதை பத்தி எல்லாம் இன்னும் எதுவுமே ரிவீல் பண்ணல. நம்ம போக போக இந்த விஷயம் என்ன கதை அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணா அந்த டூபோ பையன் தான் மாசு, எங்கால் தான் மாசு அப்படின்ட்டு அவனுக்கு குரூப்ல இருந்து கத்தி இருப்பானுங்களா, அவனுங்களே ஒரு ஷாக்ல பாத்துட்டு இருக்கானுங்க. இப்ப எதுக்கு டூபோவும் ஹீரோவும் ஈக்குவலா சண்டை போடுற மாதிரி எனக்கு தெரியுது. டே முட்டா பீஸ ஒழுங்கா படுறா, ஹீரோட கை தான் இந்த சண்டையில ஓங்கி இருக்கு, ஹீரோ தான் ஓவர் பவர் பண்ணுகிறான். இப்படி சொல்லும் போது காட்டினாதான் தெரியுது ஹீரோ தான் அவனை அடிச்சு சூற விட்டுனுகிறான்னு. இதை பார்த்துட்டு சுத்தி இருந்த எல்லா ஆடியன்ஸுமே நான் கேள்விப்பட்டேன் இந்த சியாங்கோ மர்ச்சன்ட் குரூப்போட 2வது பையன் அவன் அந்த காங் டாங் செட்டோட ஒரு டிசிப்ளாமே, ஆனா இவனை பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்னும் இம்ப்ரெசிவான ஆள் மாதிரி எனக்கு தெரியல. இவனுக்கு இப்படிலாம் பேசறதா அவனும் கான்ல ஹீரோ கையில அடி வாங்கினே கேட்டுனுகிறான். இவனும் சரி இதுக்கு மேலாம் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனும் நம்மளோட ஃபைனல் அட்டாக்கை யூஸ் பண்ணிடலான்ட்டு ஹீரோவை பார்த்து கத்திய சும்மா வெறித்தனமா வீச ரெடியா வரான். அதை பார்த்துட்டு ஹீரோவோட டீமுக்கு சரியான ஷாக்கு. யோ யங் மாஸ்டர் இதுல இருந்து எப்படியாச்சும் டாஜ் பண்ணிடுறியா அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. அந்த டூபோ பையன் அவங்க அம்மாவும் அவ்வளவுதான் என் பையன் ஃபார்ம் வந்துட்டான் உன்னை சூற விட போறான் அப்படின்ட்டு அவ ஒரே குஜார்ல பாத்துனுங்கிறான். இந்த இடத்துல இப்படி இன்டென்ஸா போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் பியர்லெஸ் 9 ஸ்வாட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பிரிமிட்டிவ் ஸ்டெப் அப்படின்ட்டு ஹீரோ அசால்ட்டாவே அவன் பண்ண வந்த பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஈஸியாவே பிளாக் பண்ணிட்டான். இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. சொல்ல போனா சுத்தி இருந்த எல்லாருமே மரண ஷாக்ல நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் எப்படி அந்த ஹீரோ பையன் இந்த அட்டாக்கை பிளாக் பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் இவனுங்க தான் இந்த இடத்துல இப்படி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ அங்க ஜாலியா வர குஜார்ல சண்டை போட்டுனுங்கிறான். சொல்ல போனா அந்த டூபோ பையன் அவன் முக்கி திணறுனுங்கிறான் ஹீரோவோட ஸ்வாட் கிட்ட. ஹீரோவும் சரி இவனை இதுக்கு மேலாம் பக்கத்துல வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு அடி அடிச்சா அவன் ஸ்வாட வச்சு பிளாக் பண்ணாலும் அங்க இருந்து தேய்ச்சின்னு தூரமா போயிடுறான். இதுக்கு முன்னாடி பேனல்ல பாத்துருப்பீங்க ஹீரோ ஸ்ட்ரகிள் பண்ணு இருப்பான், அவன் சிரிச்சுன்னு இருப்பான். இங்க பார்த்தா தெரியுதா ஹீரோ சிரிச்சுனுங்கிறான், அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுகிறான். அவனும் சரி கான்ல டே முட்டா பீஸே உன்னை இந்த இடத்துல பாட கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவன் கீய ஸ்வாட்ல கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி கேதர் பண்றத பார்த்துட்டு அந்த டூன்ற எல்றோம் யோ யங் மாஸ்டர் அந்த டூபோ பையன் அவனோட இன்னர் கீ எல்லாம் கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் இப்ப பண்ண போறதுதான் அவனோட ஃபைனல் ஸ்ட்ரைக்கா இருக்கும். சோ அதனால எப்படியாச்சும் இதுல இருந்து டாஜ் பண்ணி தப்பிச்சிரியா யங் மாஸ்டர் அப்படின்ட்டு இவரு பதட்டமா யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட சர்வெண்ட்டுக்கு மண்டகண்டெல்லாம் கலங்கி போயிடுது. இவனுங்கடா இவ்வளவு வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கன்ட்டு. இந்த இடத்துல இப்படி ஒரே இன்டென்ஸா போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவை காட்டினா அவனும் டே டூபோ நீ ரொம்பவே பொறுமையா இருக்க, சண்டைக்கு நடுவுல உன்னோட கீய சீக்கிரமா கேதர் பண்ண கூட உனக்கு தெரியல, அப்படி இருக்கும்போது நீ என்கிட்டே சிங்கிள்ஸ் கேக்குறியா, தப்பு பண்ணிட்டிய சிங்காரம் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஹீரோ வெறி கொண்டு வரான். அதை பார்த்துட்டு அவனும் மரண பீதியில கீய கேதர் பண்ண வரைக்கும் போதும் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக்க தடுக்கலான்னு வந்தா ஹீரோ அதை பார்த்துட்டு பியர்லெஸ் 9 ஸ்வாட் செகண்ட் ஃபார்ம் வெப்பன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்த அவனோட ஸ்வாட அடிச்சு பறக்க விட்டுறான். அவனும் எப்படி கடைசி நிமிஷத்துல அந்த ஸ்வாட புடிச்சு தடுத்துறான். அதை பார்த்துட்டு நம்பால் காண்டாயே ஓ ஸ்வாட கையிலே புடிச்சுனுக்கிறியா, இரு ஸ்வாட வச்சு அவனுக்கு சமாதி காட்டுறன்னு போட்டு மரண அடி அவனை அடிக்கிறான். அவனும்
அவனும் அந்த அட்டாக் எல்லாம் தடுத்துட்டு இவன் அட்டாக் முன்னாடி நான் இவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேனா இல்ல இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் சும்மா செம்ம ஜாலியில அவனை போட்டு அச்சு சூற விட்டுனுங்கிறான். இவன் தான் அந்த அட்டாக் எல்லாம் பிளாக் பண்ணாலும் அந்த ஸ்வாடால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட ஆரம்பிக்குது. ஆனா இந்த நாய்க்கு அதெல்லாம் தெரியல. நான் எப்படியாச்சும் ஹீரோ ஜெயிச்சாகணும்னு சொல்லி எவ்வளவு வெறித்தனமா சண்டை போட்டுனுங்கிறான். ஏன்னா ஹீரோ கிட்ட எனர்ஜி கோர் இல்ல, இந்த மாதிரி ஒரு நாதாரி நாய்க்கு எல்லாம் நான் தோத்துற மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த ஸ்வாடாலையும் எவ்வளவு நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும். ஹீரோ அந்த ஸ்வாட 2 துண்டா வெட்டினது மட்டும் இல்லாம இவன் கையோட சேர்த்து ஒரு போடு ஸ்வாட பிடிச்சி இந்த கையே துண்டா பறகுது. இவனுக்கு அந்த கை போனதே தெரியல. ஏன்னா அவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஹீரோவும் ஜாக்கி சான் படம் பார்த்துட்டு வந்திருப்பான் போல. காலை தூக்கி அவன் மார் பாக்ஸ்ல ஒரே அடி அடிச்ச அடியில பையன் பறந்துன்னு போறான். ஏன்னா ஹீரோ சும்மா அடிக்கல, கீயை கேதர் பண்ணி அடிச்சுக்கிறான். காலில் சும்மா அடிச்சாலே தூரமா போவான், கீயை கேதர் பண்ணி அடிச்சா பக்கத்துல இருப்பான், அவன் பறக்குறான். இந்த விஷயம் எல்லாம் எவ்வளவு வேகமா நடக்குதுன்னா ஹீரோ அவன் கையை வெட்டி இருப்பான்ல, இந்த விஷயம் எல்லாம் முடியும் போது தான் அந்த கை தரையிலே வந்து விழுது. அவ்வளவு வேகமா பண்ணியிருக்கான் ஹீரோ. இதெல்லாம் இதை பார்த்துட்டு அவங்க ஆத்தாக்காரிக்கு சரியான காண்டு. டே டோபோ என்னடா தோத்துட்டியடா மகனே அப்படின்ட்டு இவ கதறா. அவ புள்ளைய பார்த்துட்டு ஹீரோவோட டீமுக்கு இன்னும் மரண ஷாக்கு. ஹீரோ என்னடா ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. அந்த டூபு பையன் அப்படி கை வெட்டி சும்மா ரத்த வெள்ளத்துல இருக்கும் போதே அந்த அம்பையரும் ஃபிளேமுவா கிளான சேர்ந்த நம்மளோட யங் மாஸ்டர் ஹூவா மியூஜின் அவர் தான் இந்த சண்டையில ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவோ நடந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த கை கிட்ட தான் போறான். போனவனா அந்த கையை தூக்கிட்டே அந்த டூபோட அம்மாவை பார்த்து இந்த கை இதை நான் பேமெண்டா எடுத்துக்கிறேன், என்னோட 17 வருஷத்துக்கான கிரட்ஜுக்கான பேமெண்ட் இது. இதை கேட்ட உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பையனுக்கு கை போயிடுச்சுன்ற ஒரு ஷாக்கு. ஹீரோ அந்த கையை வேற ஏதோ கறி மாதிரி எடுத்துக்கிறேன்றான். என்னடா சொல்ற அப்படின்ட்டு இவ ஷாக்ல இருக்கா. இப்ப இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவோ வெல் உங்க மர்ச்சன்ட் குரூப் எப்படியும் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த கையை ரீஅட்டாச் பண்றீங்க, அதனால இந்த கையை நான் ஒரு பேமெண்டா எடுத்துக்கிறேன். உன் புள்ள இதுக்கப்புறம் கழுவுற கையிலேயே தான் தின்னும், தின்ற கையிலேயே தான் கழுவணும், நான் அதை பார்த்து சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்னுட்டு இருக்கான். இவன் அப்படி நிக்கும் போதே இருந்த இடத்துல இருந்து ஒரு ஜம்ப போட்டு அந்த டூபு பையன் அடி வாங்கி பத்துன்னு இருப்பான்ல அந்த இடத்துக்கு ஒரு ஜம்ப போட்டு வந்துடுறாரு. வந்தவரும் அவனோட உடம்புல இவரோட கீயை இன்ஃபியூஸ் பண்ணி உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. இவர் இப்படி இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த டூபோட அம்மாவும் இவனை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கா. இவன் இப்படி வரும்போதே அவரும் இவனோட எனர்ஜி கோர் அது அந்த ஹீரோ பையன் அடிச்சு சதற விட்டுக்கிறான். சொல்ல போனா இவனோட எனர்ஜி கோர் அது ஷேட்டர் ஆயிடுச்சு. இதை கேட்டு அவ ஆத்தாக்காரிக்கு சரியான ஷாக்கு. இவ இப்படி ஷாக்ல இருக்கும் போதே அந்த டூபோட மாஸ்டரும் ஹீரோ பார்த்து நீ உண்மையாலே இந்த அளவுக்கு போகணுமா? இதை கேட்ட ஹீரோவும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே, உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்க ஸ்கில் கேப் அது ரொம்பவே பெருசு. சொல்ல போனா இந்த மேட்சை நீ எப்பவோ முடிச்சிருக்கலாம், ஆனா இவனை ஏன் இந்த அளவுக்கு மோசமாக்குன? இவர் இப்படி சொல்லும் போதே அதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் காண்டு மண்டையில ஏறுது. அவனும் அவரை பார்த்து நீங்க இப்படி பேசுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸுமே தெரியாத வெறும் 5 வயசு சின்ன பையன் மேல 7 உண்டு ஃபிஸ்ட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றது உண்மையாலே நெசசரியான ஒரு விஷயமா? இவன் அப்படி சொன்ன உடனே அந்த டூபோ அவங்க அம்மாக்கு மரண ஷாக்கு. அவ அப்படியே பேனு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவோ மூஞ்ச சும்மா டெரரா வச்சுன்னு என்னோட 17 வருஷத்தோட கிரட்ஜோட வெறும் 1% கோவம் தான் இது, இதோட நிறுத்திட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க. அண்ட் அதுவும் இல்லாம உங்களோட மர்ச்சன்ட் குரூப் எங்களோட ஃபேமிலியை ப்ரொவோக் பண்ணதுக்கான பிரைஸ கொடுத்தே ஆகணும். சோ அதனால உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு ப்ரிப்பேரா இருங்க, நான் எப்ப வேணா வந்து உங்களோட மொத்த கிளானியுமே சூற விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இவன் அப்படி போறத பார்த்துட்டு அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு சைடே அவ கிளானு காலியாக போகுது, இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தா அவன் புள்ளைய அடிச்சு பாட கட்டான் ஹீரோ. இவ்வளவு அந்த கான் எல்லாம் யோசிச்சுட்டே டே ஹூவா மியூஜின் உன்னை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன்டா, உன்னை என் கையாலே சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்கும் போதே சுத்தி இருந்த எல்லாருமே இங்க நடந்த சண்டைய வாய பொந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இன்னும் அந்த ஆச்சரியத்துல இருந்தே வெளியே வரல. வெளியே வந்தவனுங்களும் ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ தாண்டா மாசே தேரிக்க எங்க ஆளு செதற விட்டான் பத்தி அப்படின்ற மாதிரி ஹீரோ தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறானுங்க. கத்திட்டு இருந்தவனுங்களும் உள்ளுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ பையன் அந்த காங்டாங் செட்டை சேர்ந்த டிசிப்ளை வெறும் கொஞ்சம் மூலிய தோக்கடிச்சிட்டான். அண்ட் அதுவும் இல்லாம ஹீரோ இப்ப யூஸ் பண்ண அந்த ஸ்வாடாட் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்த பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு இவனுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானுங்க. பேசுறவனுங்களும் ஹீரோவை பார்த்துட்டு அவ்வளவுதான்டா நம்ம ஊர்ல ஒரு புது மார்ஷல் மாஸ்டர் பிறந்துட்டாரு, என் தலைவன் தான்டா மாஸ்டர், தலைவன் இறங்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு பில்டப் குத்துனுங்கிறானுங்க. ஹீரோ நான் அந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவனும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வரான். இவன் இப்படி வரும்போது ஹீரோவோட எல்ட்ரோ சர்வன்ட்டும் யோ தலை தலை நல்லா இருக்கியா அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்து ஓடி வராங்க. வரவங்களை ஹீரோவும் அப்படியே தடுத்து என்னை பத்திலாம் ரொம்ப கவலைப்படாதீங்க வாங்க நமக்கு இந்த கிளம்பும். இவன் அப்படி சொன்ன உடனே அந்த எல்ட்ரோ சரி ஓகே அப்படின்னு இவரும் ஓகே சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல நின்று ஹீரோ போறதான் பார்த்து நிற்கிறாரு. ஹீரோவும் சும்மா மாசா போயினுங்கிறான். இவன் அப்படி போறத பார்த்துட்டு அவரும் யங் மாஸ்டரோட முதுகு அது ஆரம்பத்துல இருந்தே இவ்வளவு பெருசா தான் இருந்ததா, ஏன்னா அப்பா அவன் கொஞ்சம் நோஞ்சா மாதிரி இருப்பான். ஹீரோ தான் இப்ப கறிகிரி எல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஏத்தினால அதான் இவர் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அப்புறம் சீஃப் டூ சொல்லுங்க யங் மாஸ்டர் அப்புறம் அந்த விஷயம். இவரும் எது அந்த விஷயமா அப்படின்ட்டு இவரும் மனசுக்குள்ளேயே அப்படின்னா யங் மாஸ்டர்
மாஸ்டர் நாங்க இங்க இருந்து ஓடி போறோம் அப்படின்ற பிளான நோட்டீஸ் பண்ணிட்டாரா? இவர் இப்படி இந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவோ நான் உங்ககிட்ட காசு கொடுத்தனே அதுல மிச்ச மீதி எதனா வச்சுக்கிறீங்களா இல்ல மொத்தத்தையும் ஜல்சா பண்ணிட்டீங்களா? இவன் இப்படி கேட்ட உடனே அந்த எல்ட்ரும் இல்ல எங்க மாஸ்டர் காசு இருக்கு ஆனா கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னு இவர் சொல்லும் போதே ஹீரோவோ அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த செட்டுக்கு போயிட்டு காதா மட்டும் வச்சு கொஞ்சம் காசு வாங்க வேண்டியதான், ஏன்னா நம்ம கிட்ட தான் பணம் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் சும்மா ஜாலியா சிச்சுன்னு போறான். அதை பார்த்துட்டு இவரும் ஒருவேளை இவன் அந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணல போல, இவன் காசை தான் கேக்குறான் அப்படின்ட்டு இவரும் ஆஹா ஓகே தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இவர் இப்படி சந்தோஷத்துல நிக்கும் போதே ஹீரோவோ அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த எல்டர் ஜோ அப்புறம் மத்த வாரியருங்க எனக்கு அவனுங்களை பத்திலாம் எந்த ஒரு கூந்தல் கவலையுமே கிடையாது. அவனுங்க இந்த கிளான்ல இருந்து போகணும்னு ஆசைப்பட்டானுங்கன்னா தயவு செஞ்சு போக சொல்லுங்க. ஆனா இன்னொரு தடவை என் தம்பியும் என் தங்கச்சியும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும் மட்டும் ட்ரை பண்ணீங்க, அதை எவன் பண்றானோ நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவன் மார் பாக்ஸ பொழந்து போட்டு போயினே இருப்பேன், அது நீயா இருந்தாலும் சரி புரியுதா அப்படின்னு சும்மா செம டெரரா மிரட்டினுங்கிறான். இவன் அப்படி காண்ட்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி அந்த எல்டர் ஜோ போயிருப்பாருல அவரு இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. ஹீரோவோட தம்பியும் தங்கச்சியும் அவரை போட்டு மூஞ்சா குத்தினுங்கிறாங்க. இன்னைக்கு எங்க அண்ணனோட சண்டை இப்படி பண்ணிட்டியாடா கெல்ட்டு, இந்த விஷயத்துக்காக கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்ட்டு அவர் போட்டு திட்டினுங்கிறாங்க. அவரும் ஏதோ ஒரு லெட்டர் கையில வச்சுனே சரி திட்டுங்க எதா இருந்தாலும் அப்புறம் திட்டுங்க, இந்த மெசேஜர் பீஜன் ஏதோ ஒண்ணு எத்தனை வந்துக்குது அது என்னன்னு பாப்போம் அப்படின்ட்டு அவரும் அந்த லெட்டரை பார்த்துட்டு அவ்வளவுதான் போச்சு நம்மளுக்கு சூப்பு தான், அதுதான் எனக்கு கஞ்சி காசு போறாங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவரு கவலைப்பட்டு இருக்காரு. லெட்டர்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பையன் ஜெயிச்சிடா அதனால எஸ்கேப் ஆகிற பிளான் எல்லாம் கேன்சல் பொத்தின்னு திரும்ப வாடா அப்படின்ட்டு அந்த எல்டர் எழுதி அமைச்சுக்கிறாரு போல. இது அதை பார்த்துட்டு தான் அந்த எல்டர் ஜோவும் மரண பீதியில அவ்வளவுதான் ஹீரோ போனா நம்மள போட்டு பொழக்க போறான் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு அங்கேயோ உட்காந்துட்டு இருக்காரு. இவர் இப்படி அதெல்லாம் பத்தி யோசிக்கும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோ இருக்கிற இடத்தை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் நம்ம இப்ப பணம்ன்ற ஒரு டாபிக்க பத்தி பேசிட்டு இருக்கோம், அதனால ஏன் நம்ம இந்த தடவை கடன் பார்ட்டி வைக்க கூடாது? கைஸ் இந்த கடன் பார்ட்டினா வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம யார்கிட்ட கடன் வாங்கி இருப்போம், உங்களுக்கு காசு கொடுக்க முடியாம போயிருக்கோம், அதுக்கு பதில் நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூபிளான எதனா ஒரு பொருளை கொடுத்து அந்த கடனை செட்டில் பண்ற மாதிரி. ஹீரோ அப்படி கடன் பார்ட்டின்னு சொன்ன உடனே அந்த எல்டர் டூவும் எது கடன் பார்ட்டியா? ஆமா இப்ப நம்ம அந்த பேஸ்டர்ஸ் பேங்கோ செட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவனுங்களை இப்படியே ரொம்ப நாள் விட்டு வச்சா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை, என்ன சொல்றீங்க? அதனால அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். சோ சீஃப் டூ நீங்க என்ன பண்றீங்கன்னா வயசான காலத்துல பொத்தின்னு போய் ரெஸ்ட் எடுங்க, இதை என் கையில விட்டுருங்க, இந்த கடனை எப்படி முடிக்கணும் அதை எப்படி பாட கட்டணும் எல்லாம் எனக்கு தெரியும். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அவரும் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யங் மாஸ்டர் இப்ப போட்ட சண்டையிலேயே அவர் எவ்வளவு டிஃபரெண்டான ஒரு ஆளுன்னு எனக்கு காட்டிட்டாரு, இருந்தாலும் அப்படின்ட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் யோ கெல்ட்டு என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுற போல, நீ என்ன லவ் பண்றியா? இவன் அப்படி கேட்டவனே அவரும் ஆஹா ஐயோ அப்படிலாம் கிடையாது, நான்லாம் வானவில் இல்ல தம்பி, எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த இடத்துல போய் அந்த அத்தை அடிச்சு சூற விட போறேன்னு, ஆனா முடிஞ்ச அளவுக்கு அந்த சோசால் செட்டு கூட மட்டும் பிரச்சனை இல்லாம பாத்துக்குப்பா. எனக்கு தெரியும் கல்ட்டு வயசான காலத்துல வந்துட்ட போய் ரெஸ்ட் எடு, மரியாதையா சொல்றதை மட்டும் செய்ய, நீ உள்ள மரியாதையா பத்து தூங்குற, நான் போயிட்டு அவனுங்களை அடிச்சு சூற விட்டு வரேன், நான் போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு ஹீரோவும் கிளம்பிடுறான். அதை பார்த்துட்டு இவரும் ஆஹா போய் என்னத்த பண்ண போறான்னு தெரியலையா அப்படின்ட்டு இவரு பதட்டத்துல நின்றுட்டு இருக்காரு. இவர் இப்படி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவை காட்டினா ஹீரோவோட சர்வன்ட்ட ஹீரோவை பார்த்து ஏன் தல நீ இப்பதான் சண்டை போட்டு வந்த ஸ்ட்ரெயிட்டா மறுபடியும் அவனுங்களை போய் அடிச்சு சூற விடணுமா என்ன? ஆமாண்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வளர விடவே கூடாது, இதெல்லாம் முனையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். இதுக்கப்புறம் உன்னால முடிஞ்ச அளவுக்கு பிக் பாஸ் கூடிய ஒட்டிட்டு நான் சொல்றது புரியுதா? இதை கேட்ட ஹீரோட சவுண்டா புரிஞ்சுது. ஆமா பிக் பாஸா யாரு இந்த துப்புச்சுக்கு பிக் பாஸா? டேய் நீ ஓவரா பேசுறா பொத்திட்டு வா அப்படின்ட்டா ஹீரோவும் அவனை கூட்டின்னு போயிடறான். இவனுங்க இப்படி போகும்போதே அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த பேங்கோ செட்டை தான் காட்டுறானுங்க. காட்டும் போதே உள்ள என்ன நடக்குதுறான்னு பார்த்தா அந்த வாய்ஸ் லீடரும் முன்னாடி ஏதோ பேய பார்த்த மாதிரி மரண பீதியில நின்னுட்டு இருக்கான். ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க அவன் எதை பார்த்து இப்படி நின்னுட்டு இருப்பானு. அவனும் ஹீரோவை பார்த்து ஓஹோ நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஐயோ இவனை என்னோட லைஃப் டைம்ல நான் மறுபடியும் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், இவன் அந்த சண்டையிலே செத்துருக்கணுமே, எப்படி இவன் அந்த மர்ச்சன்ட் குரூப்போட ரெண்டாவது பையனை இந்த அளவுக்கு அடிச்சு சூற விட்டான்னு ஒண்ணுமே புரியலையே. இவன் இப்படி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு போனல அவனுக்கு கதையை பொழந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா உங்களோட கடனை என் கையாலே கொடுக்கறதுக்கு திரும்ப வருவேன்னு. அப்புறம் இன்னைக்கு என்ன இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி தெரியுது, இன்னைக்கு நடக்க வேண்டிய பிசினஸ் எல்லாம் கரெக்டா தானே நடந்துட்டு இருக்கு? ஹீரோ அப்படி கேட்ட உடனே அந்த வைஸ் லீடரும் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு உங்க மேட்ச் நடந்ததுனால அதை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனாலதான் இங்க யாரும் இல்ல. இவன் அப்படி சொன்ன உடனே ஹீரோவும் ஓஹோ என்னோட மேட்ச பாக்கிறதுல அவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நல்லது. அப்புறம் என்னோட மேட்ச காரணமா வச்சு கண்டிப்பா நீங்க எப்படியும் எல்லாருமே ஒரு பெட் பூல பண்ணிருப்பீங்க. பெட் பூல்னா அதான் யார் காசு கட்டுறீங்க யார் ஜெயிப்பா அப்படின்னு இவங்க பெட் நடத்திருப்பானுங்கல்ல, அது இவனுக்கு பார்த்து வேலைதான் போல. ஹீரோ அப்படி கேட்ட உடனே அவனுங்களுக்கு மரணசாக்கு அவனுங்களும் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க உங்களை அசிங்கப்படுத்தணும்லாம் இல்ல, நாங்களும் உங்க மேட்ச பார்த்தோம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கதறானுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் சரி ஓகே எனக்கு
எனக்கு அதெல்லாம் காண்டு இல்ல. எப்படியோ நான் தோத்துருவேன் தான் அங்க இருக்கிற முக்காவாசி பேர் பெட் கட்டி இருப்பானுங்க. அந்த நாய்ங்க அதுங்க தோத்துருக்கும். எப்படியோ நீங்க அதுல சரியான காசு பார்த்திருப்பீங்களே, என்ன கரெக்ட் தானே? ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இவன் ஏதோ வெயிட்டா பிளான் போடுறான் போலியே. இவன் இப்படி யோசிக்கும் போதே ஹீரோவும், அப்படின்னா என்ன காரணமா வச்சு நீங்க இன்னைக்கு சரியான காசு பார்த்திருக்கீங்க அப்படின்னா அதுல என்னோட பங்குன்னு எதனா ஒண்ணு இருக்கணுமே, அதை என்கிட்ட இருந்து மறைச்சலான்னு மட்டும் நீங்க நினைக்கலையே. என்னப்பா தம்பி வாய்ஸ் லீடரே, வாங்கின அடி பத்தலையோ? ஹீரோ இப்படி சொல்லும் போதே அவனும், போச்சுரா நான் நினைச்ச மாதிரி இவன் என்கிட்ட இருந்து மொத்த காசையும் புழிஞ்சு எடுத்துன்னு போறதுக்கு தான் வந்திருக்கான். இவன் இப்படி மனசுல யோசிச்சு ஹீரோ பார்த்து, கண்டிப்பா இல்ல, உங்களுக்கு தர வேண்டிய காசை நாங்க கண்டிப்பா குத்துருவோம், அதனால கவலையப்படாதீங்க. அப்படியா, நல்லது நல்லது, இந்த விஷயத்த தான் உன் வாயில இருந்து கேட்கணும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு ஹீரோவும் போயிட்டு அந்த சேர்ல நெக்லா உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த வாய்ஸ் லீடரும், இவன் இப்ப பாக்குறதுக்கு முன்ன இருந்ததை விட ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஆள் மாதிரி தெரியறான். சொல்ல போனா இவன் ரொம்பவே கோல்டான ஒரு ஆள் மாதிரி தெரியறான். அண்டு இவன் கிட்ட இருந்து வர அந்த கில்லிங் இன்டென்ட் அது ரொம்பவே பயங்கர கொடூரமா இருக்கு. இவன் இப்படி இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும், டே வாய்ஸ் லீடர், உன் பாஸ் எங்க, அவனை கூப்பிடு. இதை கேட்ட அவனும், நீங்க எதுக்கு அவரை தேடுறீங்க நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இவன் அப்படி கேட்ட உடனே ஹீரோ லைட்டா சூடாடுறான். இங்க பாரு வாய்ஸ் லீடரு, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கேட்ட கேள்வியும் மறுபடியும் கேக்குது. சோ அதனால நான் மறுபடியும் கேட்க மாட்டேன், நான் டீசெண்டா கேட்கும் போதே அவன் எங்க இருக்கான்னு சொல்றேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அவனை போட்டு மிரட்டினுறான். இவன் அப்படி மிரட்டிட்டு இருக்கும் போது தூரமா கதவு தந்துனே எவனோ ஒரு குண்டு பையன் வரான். இவனை பார்த்த உடனே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க, சில பேர் கெஸ் பண்ணாமலும் வந்திருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவன் தான் கைஸ் இந்த பேங்கோ செட்டோட லீடரு சியோ உன்ஜியால். பேரை பார்த்தீங்களா? நம்ம இவனுக்கு மண்ட ஓட்டன் பேர் வச்சுப்போம். நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும், ஏன் தலை இவனுக்கு மண்ட ஓட்டன் பேர் வைக்கிறேன்னு. அதை நான் பின்னாடி சொல்றேன், உங்களுக்கே பார்க்க புரியும். ஹீரோவா அவனை பார்த்துட்டு, நீ தான் இந்த இடத்தோட பாசா? அதை கேட்டு அவனும், என் பசங்களா அவனை பத்தி சொன்னானுங்க. ஏதோ பசங்களா நிறைய பேர் பெத்து விட்டுக்கிற போல, எத்தனை பசங்க? அண்ட் அதுவும் இல்லாம உன்னை பாக்கிறதுக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீனா அவ்வளவு பேர் பொறுப்பானா? அப்புறம் உன் பின்னாடி இருக்கானே அந்த சில்லற பையன், யார் அவன்? பேய் போட்ட குட்டி மாதிரி ஒரே கரையல்னுங்கிறான். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அந்த பின்னாடி இருந்தவனோ, டேய் தம்பி, உன் வயசுக்கு நீ ரொம்ப நெக்கலா பேசுற, உனக்கு எல்லாம் இந்த அளவுக்கு வாயெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு இவன் சொல்லும் போதே இவனை பார்த்தா இவன் மேல இருந்து பயங்கர இன்டென்ஸான கீ வெளியே வந்துட்டு இருக்கு. இவன் யாருன்னா அந்த சோசால் செட்டை சேர்ந்த டெத் பிளாக் க்ரோ. அவனும் ஹீரோவை பார்த்துட்டு, நீ தான் என் பணத்து மேல கண்ணா இருக்கிறதா? இவன் அப்படி கேட்கும் போது ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, இவன் என்ன அந்த சோசால் செட்டை சேர்ந்தவனா இருப்பானோ? ஹீரோ அதை மனசுலயே வச்சுட்டு அவனை பார்த்துட்டு, டேய் ரெண்டு பெரியவங்க பேசினுறாங்க, சில்லற பையன் நீ எதுக்குடா குறுக்கல வர? நான் சாவணும்னு உனக்கு ஆசையா? ஹீரோ அப்படி கேட்ட உடனே அவன் லைட்டா வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். சிரிச்சவனும், சாவணும்னு எனக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறான், உனக்கு தான் ரொம்ப ஆசையா இருக்கு போல, என்கிட்ட இவ்வளவு நெக்கலா வாய் விடுற, அப்படின்னா இந்த இடத்துல நீ செத்து தொலை அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சின்னு வரான். இவன் அப்படி வர்றதை பார்த்துட்டு ஹீரோட சர்வெண்ட்டுக்கு அவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. யோ தலை, என்ன தலை இப்படி மாட்டீங்க அப்படின்ட்டு அவன் கதறாங்க நின்னு. இவன் இப்படி பதறும் போதே ஹீரோவும், இவனுங்க அடி கட்டி நான் ஜான் விக்கோட மாஸ்டர்ன்ற விஷயத்தையே மறந்துடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து ஒரு சாப்ஸ்டிக் எடுத்து அதுல கீயை இன்ஃபியூஸ் பண்ணி மறுபடியும் சூரியன் மாதிரி கிரிகர்னு சுத்தினுறான். சுத்தும் போதே, நீ சோசால் செட்டை சேர்ந்தவனோ எந்த செட்டை சேர்ந்தவனோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, ஆனா என் வழியில நீ குறுக்க வரணும்னு முடிவு பண்ணிட்டனாலே உன் சாவு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கீயை இன்ஃபியூஸ் பண்ண அந்த சாப்ஸ்டிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த எதிரில வந்தவனோ கையை நீட்டின்னு தானே வந்திருப்பான். ஹீரோ கையிலே ஒரு ஓட்டையை போட்டுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு மரண ஷாக்கு. அவனும் ஹீரோ பக்கத்துல இருந்தா பிரச்சனைன்னு சொல்லி அவன் எகிரி தப்பிச்சிடறான். தூரமா தப்பிச்சவனும் ஹீரோவை பார்த்து, இவன் சாதாரணமான ஒரு சின்ன பையனா இருப்பான் தான் நினைச்சேன், ஆனா இவன் ஒன்னும் சாதாரண பையன் இல்ல, எனக்கு அந்த விஷயம் இப்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு மனசுலயே யோசிச்சுட்டு ஹீரோவை பார்த்து, வெறும் சாப்ஸ்டிக்கை வச்சு என் கையில நீ ஓட்டையை போட்டல, பரவாயில்ல நீ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளா தான் இருக்க அப்படின்ட்டு இவனும் ஹீரோ பார்த்து டெரரா சொல்லும் போது ஹீரோவும் அவனை பார்த்துட்டு, டே கெல்ட்டு நீ என்ன பேசுறன்ற விஷயமே நீ கேட்கலடா. இவன் இதை கேட்டு கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு ஹீரோ பார்த்து, டே தம்பி உன் இடம் எதுன்னு தெரியாம நீ நெக்லா பண்ணிட்டு இருக்க, உன் இடம் எதுன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண பாஞ்சிட்டு வரான். ஹீரோவும் அவனை அட்டாக் பண்றதுக்கு வரான். இவனுக்கு ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட வரும்போது அவனும் ஹீரோ அடிச்சிடலான்ட்டு தரையில குத்துனா ஹீரோ அங்க இருந்து எகிரி தப்பிச்சிடறான். மேல போன ஹீரோவும் இவனை பார்த்துட்டு, டே கெல்ட்டே நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், கண்ணு தெரியலையா, போய் கண்ணாடி வாங்கி போடுறா. இவன் இப்படி மேல நின்று அவனை கலாச்சிட்டு இருக்க பார்த்துட்டு அவன் சரி காண்டாயிடுறான். அவனை மேல இருக்கியா, ஹீரோ மேலே வச்சு உனக்கு சங்கு ஊதுறேன் அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ணா ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடறான். தப்பிச்சிட்டு ஹீரோவும் அவனை பார்த்து சும்மா நெக்கலா சிரிச்சுனுங்கிறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு இன்னும் மண்டை சூடாகுது. சாதாரணமான ஒரு சின்ன பையன் இவன் எப்படி என்னோட அட்டாக்கை இவ்வளவு ஈஸியா டாச் பண்றான்? இவன் காண்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு உன் கையில போட்ட ஓட்டை அது உனக்கு இன்னும் பத்தலன்னு நினைக்கிறேன், இரு இன்னொரு ஓட்டையை போடுறேன் அப்படின்ட்டு அந்த சாப்ஸ்டிக் வச்சு மறுபடியும் அட்டாக் பண்றான். அவனும் எப்படி கடைசி நிமிஷத்துல அதை தடுத்துறான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிக்கும் போதே பச்சக்குன்னு ஒரு சவுண்டு. சுத்தி இருக்க எல்லாருமே வாயை பொழுதுன்னு ஆன்னு பாத்துனுக்குறானுங்க, என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த சாப்ஸ்டிக் அவன் கண்ணுல
கண்ணில் விட்டு ஆட்டுக்கிறான். கண்ணில் விட்டவனும் அவனை பார்த்து என்னப்பா தம்பி காத்து நல்லா போயிட்டு வருதா கண்ணு வழியா அப்படின்ட்டு நெக்கெல்லாம் அவனை பார்த்து கலாய்ச்சினுக்கிறான். அவனும் ஹீரோவை பார்த்து பச்சை பச்சை திட்டுனுக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் மேலே கை வச்சிருப்ப, இதுக்கப்புறம் அந்த மொத்த சிஎல் செட்டுமே உன்னை போடுறதுக்கு வரும்டா. இதை கேட்டு ஹீரோவும் அப்படியா எப்போ வருவாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுனுக்கிறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் காண்டு என்ன இவன் பைப்பில்ல அப்படின்ட்டு உன் ஃபேமிலி உன்னோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே செத்தானுங்கடா, ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான்டா அப்படின்னு போதே ஹீரோவும் நீ உயிரோட இருக்கியா பாரு அப்படின்னு சொல்லி குத்தல சாப்ஸ்டிக்க இன்னும் போட்டு சொருவுறான் அவன் கண்ணு உள்ளே. ஹீரோவும் அவனை டெரரா பார்த்து சோசால் செட்டுன்னு தானே சொன்னேன், அவனுங்களுக்கு தைரியம் இருந்தா முடிஞ்சா என்ன போட்டு தள்ள வர சொல்லு, ஆனா அவனுங்க வர வரைக்கும் நீ இந்த இடத்துல என் கையால கொஞ்சம் கொஞ்சமா சாவு, சாரி காலால கொஞ்சம் கொஞ்சமா சாவு. ஹீரோ அப்படி டெரரா அவனை போட்டு மிரட்டின்னு இருக்கும் போதே அவனுக்கு மரண பீதி வந்துது. வெயிட் பண்ணு உனக்கு எது வேணாலும் நான் தரேன், என்கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட இருக்கிற காங்குபைன் எதை வேணாலும் தரேன், என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுரு. இவன் அப்படி கதறும் போதே ஹீரோவும் பரா திடீர்னு உனக்கு உயிர் மேல ஆசை வந்துருச்சோ, சரி ஓகே உன் வப்பாட்டிங்களை வச்சுலாம் நான் எதுவும் பண்ண போறது இல்ல, ஆனா இந்த பணத்தை பத்தி ஏதோ ஒரு மேட்டர் சொன்னேன் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சொல்லு பார்க்கலாம். ஹீரோ அப்படி கேட்கும் போதே அவனும் என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையுமே நான் உங்ககிட்ட எத்தனை வந்து தந்துடுறேன், ஆனா அதெல்லாம் எல்லாமே டீச்சாங்கள தான் இருக்கு, நீ மட்டும் என்ன அமிச்சனா நான் போய் எல்லாத்தையுமே எத்தனை வந்து தந்துடுறேன் அப்படின்ட்டு இவனும் ஹீரோவை பார்த்து கதறான். ஹீரோவும் அந்த மூஞ்ச பார்த்துட்டு நல்லது இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு வேணும், ஆனா நீ மட்டும் திரும்ப வரலன்னு வையேன், இப்போ உன் மூக்கு வழியா மூச்சு விட்டுனுக்கிறல்ல, நீ எங்க இருக்கிறியோ அங்க தேடி வந்து, ஏன் நீ நரகத்துக்கே போனாலும் அங்க உன்னை தேடி வந்து உன் மூஞ்சில ஓட்ட போட்டு அது வழியா உன்னை மூச்சு விட விடுவோம்டா, நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்ட்டு அவனை போட்டு மரண பீதியில மிரட்டினுக்கிறான். அவன் இதை கேட்டு கண்டிப்பா நான் போய் டக்குன்னு ஓடியாந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் உர்ரா சாமி அப்படின்ட்டு அங்கிருந்து தெரிச்சுன்னு ஓடிடுறான். இவன் இப்படி போன உடனே ஹீரோவும் சரி ஓகே இவன் பிரச்சனை முடிஞ்சது, அடுத்தது இங்க யார் இருக்கா அப்படின்னு அந்த குண்டனை பார்த்து திரும்பி செல்லகுட்டே அப்படின்ட்டு ஹீரோ திரும்பினா அவனை பார்த்துட்டு இவன் அப்படியே மரண பீதியில நின்றுட்டு இருக்கான். ஹீரோவும் அவனை திரும்பி பார்த்து நம்மளுக்குள்ள கடன் பிரச்சனைன்னு ஏதோ ஒண்ணு இருக்குல்ல வாய நம்ம இப்ப அதை பேசி முடிப்போம். இவன் அப்படி டெரரா சொல்றத பார்த்துட்டு அவன் காலிலே ஊந்துடுறான். ஐயா என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்ட்டு கதறான் பையன். அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஏன்டா நீயுமாடா என்னடா ஒரு ஃபன்னே அனுபவிக்க விட மாட்டீங்க. ஹீரோ அப்படி அவன் பக்கத்துல போகும்போதே அவனும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு தந்துடுறேன், எது வேணா எடுத்துக்கோங்க நீங்க. இதை கேட்டு ஹீரோவும் என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க, உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே எந்துதான், அந்த விஷயம் நான் மறந்து போயிட்டியான்னு. ஹீரோ அப்படி சொல்றதை கேட்டு அந்த மண்டை ஓட்டியும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னும் போதே ஹீரோவோ நீ இந்த காமனர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கடன் விட்டு அடிச்சு புடுங்கின காசு மொத்தம் 7000 கோல்டனியா, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா மார்ஷல் கிளானையுமே மேனிபுலேட் பண்ணி அவனுங்களோட உயிர்ல விளையாடினிய, அதுக்கான விலை உன்கிட்ட இருக்கிற மொத்த உன்னோட வெல்த்தையுமே சேர்த்தா அது அதுக்கு ஈக்குவலா போயிடும். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அதை கேட்டு அவனும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் தந்துடுறேன் உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னும் போதே ஹீரோவும் நீ புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்கியடா அப்படின்ட்டு அந்த சாப்ஸ்டிக்கை வச்சு இவன் மண்டையில ஒரு ஓட்டையை போட்டுறான். இப்ப தெரியா இவனை ஏன் நான் மண்டை ஓட்டன்னு சொன்னேன்னு, முட்டா பீஸு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எந்துன்னு, இதுக்கப்புறம் உன்னால என்ன கொடுக்க முடியும், பைத்தியக்கார பையனா இருப்பான் போல, எனக்கு தெரிஞ்சு நைட் டச்சு சரகு இவனுக்கு ஒன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ அவனை போட்டு தள்ளிட்டு அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனோட ஆளுங்களுக்கு எல்லாம் சரியான சாக்கு, அந்த செட்டு சேர்ந்தவனுங்க எல்லாம் வாய பொந்தனுங்கிறானுங்க. ஹீரோவோ இவனுக்கு அடுத்தது இந்த இடத்துல யாரா இன்சார்ஜ், ஹீரோ அப்படி கேட்ட உடனே அந்த வாய்ஸ் லீடரும் ஐயோ ஐயா நான் தான் இந்த இடத்தோட வாய்ஸ் லீடர் நீயா, ஓஹோ ஆமா இல்ல நீ முன்னாடியே சொன்னல நீ தான். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அவன் ஹீரோ முன்னாடி முட்டியா போட்டுறான். ஐயா தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு கதறான். நீங்க மட்டும் என்ன அப்படி உயிரோட விட்டீங்கன்னா என் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஆனஸ்டாவும் லாயலாவும் இருப்பேன். இந்த சாப்டர் ஆரம்பிச்சுல இருந்தே ஹீரோ கிட்ட நெக்கலா வந்தவனுங்க எல்லாருமே ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு விட்டுருங்கன்னு தான் கதறினுறானுங்க. ஹீரோவும் சரி ஓகே நான் உன்னை உயிரோட விட்டுறேன் நீ உயிரோட வாழலாம். அவனுக்கு இது கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே, அப்பா தப்பிச்சுட்டா அப்படின்ட்டு. இவன் இப்படி இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது செத்து போன உங்க லீடரு அவங்க கிட்ட இருக்கிற ஒர்த்து அது மொத்தம் எவ்வளவு வரும். இது கேட்ட உடனே அந்த வாய்ஸ் லீடரும் அவரோட வீடு அவரோட பிராத்தல் ஹவுஸ் அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற வப்பாட்டிங்க இதெல்லாம் சேர்த்தா ஒரு 4000 கோல்டு நீ அங்க வரும். அப்புறம் அவனோட மொத்த அசட்ஸ் அது எவ்வளவு வரும், அது மொத்தமா அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 10,000 கோல்டு நீ அங்க வரும். அண்ட் அதுவும் இல்லாம நாங்க ஒரு 500 கோல்டு நீ அந்த சோசால் செட்டுக்கு எங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக குத்துட்டு இருக்கோம். இவன் அப்படி சொல்லும் போதே ஹீரோவா அப்படியே ரஃபா ஒரு கால்குலேஷன் போட ஆரம்பிக்கிறான். அவனும் இப்போ உங்க லீடர் கிட்ட ஒரு 4000 கோல்டு நீ அங்க இருக்கு, இப்போ அவனை நான் போட்டு தள்ளிட்டதுனால அவன் பிசினஸ்ல வர ப்ராஃபிட் எல்லாமே நேச்சுரலா எனக்கு தான் வரப்போகுது. சரி ஓகே அடுத்தது இந்த மொத்த செட்டோட அசட்டுமே சேர்த்தா ஒரு 10,000 கோல்டு நீ அங்க, அண்ட் இதுல நீங்க ஒரு 500 அவனுங்க அந்த சோசால் செட்டுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு தரீங்க. ஓகே அடா இந்த விஷயத்த நான் எப்படி மறந்து போனேன் பாரு, எங்க குடும்பத்தை நீங்க எமோஷனலா எவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்கீங்க, உங்களால தான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, நான் ரொம்ப பாவண்டா அப்படின்ட்டு இவனை அழுதுட்டேன். அதனால
எங்களோட எமோஷனலுக்காகவும் சேர்த்து அதுக்கும் கணக்கு பண்ணி மொத்தமா இதுல எல்லாத்தையும் கணக்கு பண்ணா ஒரு 20,000 கோல்டு நீ அங்க வருது. இதை கேட்ட உடனே அந்த வாய்ஸ் லீடருக்கு சரியான ஷாக்கு. எது நாங்க உன்னை எமோஷனலா டேமேஜ் பண்ணுமா? ஏன்னா எங்க இடத்தையே அடிச்சு சூற விட்டு இங்க இருக்கிற காசெல்லாம் கணக்கு போட்டுங்கிற இதுல நாங்க உன்னை எமோஷனலா டேமேஜ் பண்ணுமா? இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இந்த டோட்டல் எல்லாம் இது கொஞ்சம் ஃபேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் ஃபேரா தானே இருக்கு அப்படின்னு உடனே அவனும் ஆமா ஃபேரா தான் இருக்கு. நான் இப்பவே இந்த மொத்த பணத்தையுமே உங்களுக்கு கை மாத்தி விட்டுறேன். அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் உடனே இப்பயே நான் முடிச்சிடுறேன். அப்படியா ரொம்ப நல்லது. அப்படியே இப்ப என் கண்ணு முன்னாடியே உட்காந்து அதெல்லாம் முடி பார்க்கலாம். கண்டிப்பா இப்பயே முடிச்சிடறேன் சார். இவன் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் சரி ஓகே இங்க இருந்த பண பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இங்க ஒரு சில ஆளுங்களா இருக்கீங்களே உங்களெல்லாம் நான் என்ன பண்றது? உங்களுக்கு எந்த ஒரு நெகோசியேஷனுமே நான் பண்ணலையே. உங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு அவனுங்களை பார்த்து ஹீரோவும் மறைச்சுன்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அவனுங்களுக்கு மரண சாக்கு. ஹீரோவும் அவனுங்களை பார்த்துட்டு நான் அதோ இந்த வாய்ஸ் லீடரை மட்டும் தான் உயிரோட விடுறேன்னு சொன்னேன். உங்க யாரையுமே நான் உயிரோட விடுறேன்னே சொல்ல. இப்போ உங்களை வச்சு நான் என்னதான் பண்றது? உங்களுக்காகலாம் என்னால சோறு போட முடியாது. சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க உங்களை என்ன பண்றது? அவனுங்களும் ஹீரோ கிட்ட ஊந்துடுறானுங்க. ஐயா எங்களை உயிரோட விட்டுருங்க நாங்களும் உங்களுக்கு லாயல்ட்டியா இருக்கிறோம் அப்படின்ட்டு. இவனுங்க இப்படி சொல்லும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோவோட எல்டர் டூவும் அவரு வாய பொழுது ஏதோ ஒரு விஷயத்த பான்னு பாத்துனுங்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் அங்க இருந்த கோல்டெல்லாம் பொட்டி பொட்டியா எடுத்துட்டு வந்து இங்க அடிக்க வச்சுக்கிறான். அவனும் யோ யங் மாஸ்டர் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் நான் தான் சொன்னேன்ல அந்த கடன் பார்ட்டி கொஞ்சம் நடத்த போறேன்ட்டு அதான் அங்க போயிட்டு ஒரு காட்டு வந்தேன். அதுல அவனுக்கு காட்டினதுதான் இதெல்லாம். இதுல ஒவ்வொரு பொட்டிலையுமே 400 கோல்டு நீ அங்க இருக்கு. ஹீரோ அதை சொல்லும் போதே அந்த எல்ட்ரோ யோ யங் மாஸ்டர் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி தானே அமிச்சேன் அந்த பேங்கோ செட்டோட பேக்கப் யாருன்னு. ஆமா அந்த சோசால் செட் அவனுங்க தானே. அவனுங்க தான்யா. ஆனா அந்த சோசால் செட் யார் கூட அலைன்ஸ்ல இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அதையே நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. கைஸ் இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹீரோ போயிட்டு அடிச்சு காசு வாங்கிட்டு வரான்ல அவனுங்களுக்கு பேக்கப்பா இருக்கிறது தான் அந்த சோசால் செட்டு. அந்த சோசால் செட்டு கூட எவனோ ஒருத்தன் அலைன்ஸ்ல இருக்கான். இதுதான் இவங்க சொல்றதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொன்னேன். ஹீரோ அப்படி சொல்றதை கேட்டு அந்த எல்டர் டூவும் யோ பைத்தியக்கார யங் மாஸ்டர் அந்த சோசால் செட் அலையன்ஸ்ல இருக்கிறது கிரிம்சன் ஸ்வாட் செட்ல இருக்க ஜோசாங் ஸ்வான் பிரதர்ஸ் ஆன பிளாக் டெத் க்ரோ கூடயும் அண்ட் ரெட் க்ரோ கூடயும் அப்படின்ட்டு ஒரு மரண பீதியில சொல்லும் போது ஹீரோ அதை கேட்டு எது பிளாக் டெத் க்ரோவா? நீ அந்த பிட்ச் பிளாக்ல ட்ரெஸ் பண்ணிருப்பானே அந்த கெல்ட் பையனை பத்தியா பேசிட்டு இருக்க? இதை கேட்டு அவருக்கு ஷாக்கு. நீ ஏற்கனவே அவனை பாத்துட்டியா? ஓஹோ அவனை பத்தி தான் பேசுறியா? நான் இப்பதான் அவன் கண்ணுல ஒரு ஓட்டை போட்டு வந்தேன். இதை கேட்டு அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் அப்படியே சில மாதிரி உறைஞ்சிடுறாரு. ஹீரோ அதை பார்த்துட்டு இங்க பாரியா சீஃப் டூ இந்த மாதிரியான ஆப்பனண்ட்டுக்கு வந்தானுங்கன்னா அவனுங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நீ ஒரு கெல்ட் பையன் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அவனுங்களை பார்த்து நீ பயந்து என்ன தடுக்க மட்டும் ட்ரை பண்ணாத புரியுதா? இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல எதனா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன போடுறதுக்கு எவனா வந்தானா அவனை எப்படி போட்டு தள்ளணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனிவே சண்டை போட்டு வந்ததுல எனக்கு பயங்கரமா பசியுது. போயிட்டாங்கன்னா நல்லா மாட்டுக்கிறியா இருந்தா பிடிச்சணும். அப்போ அப்புறம் மறக்காம என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சாப்பாடு போட்டணும். அதான் உனக்கு இருக்கிற முக்கியமான வேலை. நான் உள்ள போறேன் எனக்கு லேட்டா டயர்டா இருக்குது. நான் போய் குளிச்சுட்டு வரத்துக்கிட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும் கரெக்டா அப்படின்ட்டு ஹீரோ வாங்க கிளம்பிடுறான். இவரும் ஹீரோ போறத பார்த்துட்டு அந்த டெத் பிளாக் க்ரோ அவனை பார்த்தா இந்த மொத்த சுச்சுவானுமே பயத்துல நடுங்கும். அப்படியாப்பட்ட ஒருத்தன் கண்ணுலயே இவன் ஓட்டையை போட்டு வந்திருக்கான். அண்ட் அதுவும் இல்லாம இந்த டூவல் நடக்கும் போதே நான் அதை பார்த்துட்டேன். இவர் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஆள் மாதிரி தெரியறாரு. உண்மையாலே எனக்கு தெரிஞ்ச யங் மாஸ்டர் தான் இவரா அப்படின்ட்டு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்த காட்டும் போதே எவனோ ஒருத்த எது அந்த ஃபிளேம் வாக்லான ஆம்புஷ் பண்ணுமா. எனக்கு புரியுது மர்ச்சன்ட் லீடர் வந்த டூவலோட அவுட்கம் உங்களால ஏத்துக்க முடியலன்னு இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த டூபோட அம்மாவும் நான் உன்னை ஹையர் பண்ணது நான் சொன்ன வேலையை நீ செய்யறதுக்காக தான். அதை விட்டு தேவையில்லாம என்கிட்ட எல்லாம் எந்த ஒரு கொஸ்டினும் நீ கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவன் எனக்கு உயிரோட வேணும். அவனை உயிரோட நீ இந்த இடத்துக்கு கொண்டு வர. மிச்சம் இருக்க எல்லாரையுமே நீ கொல்லுவியோ அவங்களை என்ன பண்ணுவியோ எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்ல. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அந்த பையனை நீ உயிரோட இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இவ ஏதோ ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அசசனை ஹையர் பண்ணியிருக்கா போல. அதை கேட்ட அந்த அசசனும் வில்லத்தனமா சிரிச்சுட்டு கவலைப்படாதீங்க பொழுது வெடியறதுக்குள்ளேயே நீங்க கேட்ட விஷயம் அது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அவனும் வில்லத்தனமா சொல்றான். அதை கேட்டு இந்த டூபோ அவங்க அம்மாவும் டே ஹூவா மியூஜின் உன் வாழ்க்கையில எது முக்கியம் எதை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்ட்டு இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் உன் கண்ணு முன்னாடியே நான் பேய் மாதிரி கிழிச்சு போடுவேன்டா. அதை பார்த்து நீ கதறணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்கப்புறம் உன்னை அணுவணுவா வச்சு எப்படி கொள்றதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவளும் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு ஹீரோவோட குடும்பத்தை அழிக்கிறதுக்கு வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்படி வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. கைஸ் இந்த 2 வீடியோலயும் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவன் நோட்டீஸ் பண்ணலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லை கைஸ். அதனால தான் ஏற்கனவே என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஏடா கூடமா தான் இருக்கும். எனக்கே அது நல்லா தெரியும். இப்போ ரொம்ப
ஏடா கூடமா இருக்கும். நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்களா என்ன கதைன்னு தெரியல. சோ அதனால நடுவுல ஒரு 2-3 நாள் வீடியோ அப்படி இப்படின்னு எகிரிச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் தான் ட்ரை பண்றேன். பட் ஐம் சாரி கைஸ். சரி ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் பேசி போர் அடிக்க வேணாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக், கீழே இருக்கிற அந்த பட்டனை மட்டும் அப்படியே லைட்டா தட்டி விட்டீங்கன்னா, உங்களுக்கு அது சாதாரண ஒரு லைக் பட்டனு, எனக்கு அது லைஃப் பட்டனு, கொஞ்சம் அதை மட்டும் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம்.